வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போகின்ற மருத்துவ தாவரம் எதுவென்றால் நெரிஞ்சில். இதனுடைய தாவரவியல் பெயர் ட்ரிபுலஸ் டெர்ரஸ்ட்ரிஸ். இது சைகோபில்லேசி குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். இந்த தாவரம் நிறைய மருத்துவ குணங்களை உடைய தாவரமாக கருதப்படுகிறது. இது ஒரு நிலம்படர் தாவரம். இதுவும் வைல்டு வகையை சார்ந்த தாவரம் தான். தானாகவே வளர்ந்து வாழக்கூடிய தாவரம். இதை யாருமே அதிகமாக வளர்த்து பயன்படுகின்ற அமைப்புகள் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட தாவரம் நெரிஞ்சில் தாவரம். அதனுடைய மருத்துவ குணங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த நெரிஞ்சில் தாவரம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பூக்களை உடையது. இந்த நெரிஞ்சில் முல்லை இதுதான் நெரிஞ்சிலுடைய முள்ளுடைய அமைப்பு. இந்த நெரிஞ்சில் முள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அமைப்பை பெற்றிருக்கும். இது பார்த்திங்கன்னா வைரஸ் நோய்களை கொல்லக்கூடியது. இந்த வைரஸுடைய உருவம் போல் இருக்கும். உடலில் ஏற்படுகிற சளி தொந்தரவு, நீர்க்கட்டு, காமாலை போன்ற நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இதனுடைய மெயின் சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, நெரிஞ்சில் முள் பார்த்திங்கன்னா இட் இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையை உடையது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம்ஸ், உடம்புக்கு தேவையான நோய் எதிர்மங்களை தூண்டக்கூடிய அற்புதமான ஒரு தாவரம் இந்த நெரிஞ்சில். இந்த நெரிஞ்சில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகிற கரு வளர்ச்சி இன்மையை கூட்டி கருவை சரியான நேரத்தில் வளர செய்து முட்டையை வெடிக்க செய்கிறது. பெண் மலட்டுத்தன்மையை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து நெரிஞ்சில் செடி. இதனுடைய பூக்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும். இதுதான் நெரிஞ்சில் பூ. இதனுடைய வேர் முதல் பூ, காய் மற்றும் அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள். இந்த தாவரம் கிட்னியில் ஏற்படுகிற கல்லை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாவரம். கிட்னி ஸ்டோனை சரி செய்யக்கூடியது. அது மட்டுமின்றி இதனுடைய சாறு, இந்த மொத்த தாவரத்தினுடைய சாறை நாம் டிகாக்ஷன் என்று சொல்லக்கூடிய வெதுவெதுப்பான நீரில் டிகாக்ஷன் செய்து அதை சாறை நாம் குடித்தோம் என்றால் உடலில் ஏற்படுகிற கெட்ட கொழுப்புகளை அழிக்கக்கூடியது. மூச்சுக்குழலில் தங்குகிற சளியினுடைய அளவை கரைத்து சளியை குணப்படுத்தக்கூடியது. அது மட்டுமின்றி இந்த தாவரம் இதனுடைய முள் பார்த்தோம்னா நம்ம கால்களில் சிறு பிள்ளைகளில் விளையாடும் பொழுது கால்களில் குத்திரும். இந்த நெரிஞ்சில் முள்ளில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ளது. அது மட்டுமின்றி இந்த நெரிஞ்சில் முள்ளுடைய இலை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். சைகோபில்லேசி இதில் பல வகை உண்டு. நாட்டு நெரிஞ்சி, சிறு நெரிஞ்சி, பெருநெரிஞ்சி, ஆணை நெரிஞ்சி என்று பல்வேறு வகைகளில் காணப்படுகிறது. இந்த நெரிஞ்சில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகிற மலட்டுத்தன்மை, ஆண்களுக்கு 25 முதல் 35 வயதுக்குள்ளே உள்ள இளைஞர்களுக்கு ஏற்படுகிற மலட்டுத்தன்மை, விந்தணு வேக குறைவு, இதற்கு இது அற்புதமான ஒரு டிகாக்ஷன். இதை பயன்படுத்தினால் இந்த விந்தனுடைய எண்ணிக்கையும் வேகமும் அதிகரிக்கும். இந்த விந்தணுகள் உற்பத்தி அதிகரிக்கும். அதனுடைய போகின்ற வேகம் அதிகரிக்கும். வேகத்தை கூட்டினா பார்த்திங்கன்னா கரு உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிக வேகமாக சென்று கருமுட்டையை துளைத்து உள்ளே சென்றால் அந்த கரு உற்பத்திக்கு அது நல்ல ஒரு பயனான ஒரு நேரமாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடியதற்கு ஸ்பேமுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த வேலையை செய்வது தான் இந்த நெரிஞ்சில். அப்படிப்பட்ட நெரிஞ்சில் முல்லை பயன்படுத்தி பயன்பெறுவோம், பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.